ஒரு அடர்த்தியான காட்டுல ஒரு பெரிய ஆலமரம். அந்த மரத்துக்கு அடியில ஒரு உருவம் வெட்ட வெளியில உட்கார்ந்துருக்கு. என்ன செய்யறான்னு பக்கத்துல போய் பார்த்தா அவன் சாதாரண மனுஷன் இல்லை. அவனோட உடம்பு மண்ணால் ஆனது. கரடு முரடான அவனோட கைகள் கீழே கிடந்த மண்ணுல ஒரு குழந்தை பொம்மையை வடிவமைக்குது. அந்த பொம்மைக்கு ஏதும் மந்திரமெல்லாம் சொல்லி போட்டு வைக்கிறான். அவனோட செயலை பார்த்து இயற்கை கூட மூச்சை பிடிச்சது மாதிரி அந்த காடே நிசப்தமா இருந்தது. உடனே கையில ஊசி எடுத்து அந்த பொம்மையோட மார்புல குத்துறான். அதிலிருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் பொம்மையை சிவப்பு நிறமாக்குது. அதை பார்த்து அந்த உருவம் சிரிக்குது. அது அந்த காட்டுல ஒரு எதிர்மறையான அதிர்வை ஏற்படுத்துது. இன்னொரு பக்கம் ஒரு சிறிய மங்கலான வெளிச்சம் கொண்ட குடிசை. இருண்ட அறைக்கு முற்றிலும் மாறா இருக்கு. ஒரு சிறிய பலவீனமான உருவம் ஒரு கிழிஞ்ச பாயில படுத்திருக்கு. அது இளம் பெண் அனிதா. அவ காய்ச்சலால எரிஞ்சிட்டு இருக்கா. அவளோட முகம் மற்றும் உடம்புல இருக்க கொப்பளங்கள் அவ அம்மை நோயில பாதிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு காட்டுது. உடம்ப பீடிச்சிருக்கும் காய்ச்சலின் வெப்பத்தை உணர்ந்த அவ அம்மா அனிதாவோட நெத்தியில கைய வச்சு அழுத்துறா. தன் குழந்தை கஷ்டப்படுறத பார்த்து அவ உதடு நடுங்குது. பயமும் வேதனையும் நிரம்பிய அனிதாவோட கண்ணு ஒரு கணம் திறந்து மூடுறதுக்குள்ள அவளுக்கு திடீர்னு வலிப்பு வருது. அவ கதறல் குடிசைக்கு வெளியில வர கேக்குது. அவ அம்மா பொன்னியும் அப்பா ராஜேந்திரனும் பக்கத்துல கண்ணீரோட அழுதுட்டே மண்டியிட்டு உட்கார்ந்து அவ கை காலை புடிச்சு விடுறாங்க. திடீர்னு கொப்பளத்துல இருந்து யாரோ ஊசி எடுத்து குத்துற மாதிரி ரத்தம் கொப்புளிக்குது. அதை பார்த்த உடனே பொன்னி, தாயே முத்தாரம்மா, என் புள்ளைய காப்பாத்துமா அப்படின்னு கதறி அழுறா. வைத்தியர் சொன்ன மாதிரி மஞ்சள் வேப்பிலை வச்சு புள்ளைய தூங்க வச்சா. கொஞ்ச நேரத்துல அவளும் அசந்து தூங்க. திடீர்னு பொன்னிக்கு நடுராத்திரி முழிப்பு வந்துச்சு. பார்த்தா பக்கத்துல படுத்திருந்த அனிதாவை காணோம். கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி கிராமத்துல ஒரு எளிமையான குடிசையில சுப்பையா என்ற நடுத்தர வயது சிற்பி பாயில நல்லா தூங்குறாரு. ஒளிரும் எண்ணெய் விளக்கு அந்த அறை முழுசும் நீண்ட நிழல்களை வீசுது. திடீர்னு சுப்பையாவின் முகத்துல குழப்பமும் பிரமிப்பும் கலந்தது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த கனவின் பிடியில் இருக்காருன்னு தெரியுது. சுப்பையா ஒரு பரந்த மூடுபனி சாம்ராஜ்யத்துல நிக்கிறாரு. அங்கு உயர்ந்த நிழல்கள் அவரை சுற்றி சுழலுது. மெதுவா மூடுபனியிலிருந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக உருவங்கள் தெய்வீக ஒளியுடன் வெளிப்படுது. அவர்களின் கண்கள் சக்தியை வெளிப்படுத்துது. மேலும் அவர்களின் இருப்பு மிகப்பெரியது. சுப்பையா அவர்கள் முன் நடுங்கியபடி மண்டியிட்டு வணங்குறான். மகனே சுப்பையா, தெய்வீக குணங்கள் நிறைந்த உன்னை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நீ இப்போது எங்களை பார்ப்பது போல எங்கள் வடிவத்தை கற்சிலையாக உருவாக்க வேண்டும். இங்கிருந்து இரு காத தூர தொலைவில் சூரியன் உதிக்கும் திசையில் ஆண் மற்றும் பெண் கற்களின் சங்கமமான ஒரு புனித பாறை இருக்கிறது. அந்த ஒரே பாறையிலிருந்து எங்கள் ஒருங்கிணைந்த வடிவத்தை நீ வடிவமைப்பாய். இன்னும் சில தினங்களில் குலசையில் இருந்து ஐயாத்துரை என்பவர் உன்னிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வார். தெய்வீக உருவங்கள் மெதுவாக மூடுபனிக்குள் மறைந்தன. காற்றில் மெதுவாக ஒலிக்கும் தொலைதூர மணியின் ஒலி மட்டுமே எஞ்சியது. சுப்பையா திடுக்கிட்டு விழிக்கிறான். அவன் நெற்றியில் வியர்வை பளபளக்கிறது. அவன் கண்கள் கண்ணீராலும் பயத்தாலும் பக்தியாலும் விரிந்திருந்தது. அந்த கனவு சாதாரண தரிசனம் அல்ல. அது ஒரு செய்தி, ஒரு கட்டளை. அம்பாள் என்னிடம் பேசினாள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் அதை செய்யணும். நான் அந்த பாறையை கண்டுபிடிக்கணும். சற்றும் தயங்காம சுப்பையா தனது கருவிகளை சேகரிக்க விரைகிறார். அம்பாள் சொன்ன மாதிரி பாறையை தேடி கண்டுபிடிச்சி செதுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் சாயங்காலம் தான் வடிச்ச சிலைய சுப்பையா பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு அசலூரு காரு வழியில சிலர்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போதே அவர் கண்ணு தான் வடிச்ச சிலை மீது விழுந்துச்சு. வச்ச கண்ணு மாறாம சிலைய நோக்கி வராரு. அவர் முகத்துல அதிர்ச்சி கலந்த இன்பம், கண்ல கண்ணீர். நீங்க தான் சிற்பி சுப்பையாவா? நான் குலசேகரப்பட்டினத்துல இருந்து வரேன். தெரியும். அம்பாள் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டா. சிற்பி கனவுல வந்த மாதிரியே ஐயாதுரை கனவுலையும் வந்து சொல்லியிருந்தா. கிபி 1935 ஜூன் 22. ஒரு அமைதியான மதிய வேளை. அனிதா காட்டின் விளிம்பில் இருக்க ஒரு தோட்டத்திலிருந்து பூக்களை பறிச்சிட்டு இருக்கா. சூரியன் மறையத் தொடங்குது. முன்பு அவளோட இருந்த அவ தோழிகள் சிரிச்சிட்டும் அரட்டை அடிச்சிட்டும் முன்னால போயிட்டாங்க. அனிதா பின்னால நிக்கிறா. அவளுடைய கூடை பாதி பூக்களால் நிரம்பியது. மாலையின் அமைதியை ரசிச்சுட்டே தனக்குத்தானே மெல்ல முணுமுணுத்துட்டு போறா. அவ வீட்டை நோக்கி போகும்போது ஒரு விசித்திரமான அமைதி அப்பகுதியில விழுது. தூரத்தில் ஏதோ விசித்திரமாக இருப்பதை கவனித்த அனிதாவின் நடை மெதுவாக இருந்தது. ஒரு மெல்லிய தொலைதூர அழுகை சத்தம் அவ காதுல கேக்குது. அவ இடை நிறுத்தினா. எங்கோ ஆழமான காட்டுல ஒரு பெண் அழும் சத்தம் இது. யார் அழுகிறது? சுத்தும் முத்தும் பாக்கையில அவ இதயம் துடிக்குது. அங்க யாரும் இல்ல. அவ பாதையை விட்டு விலகி அழுக சத்தத்தை நோக்கி நடக்கிறா. ஒவ்வொரு அடியிலையும் அழுக சத்தம் பெருகுது. அனிதா ஆலமரத்தை நெருங்கும் போது அவளுக்கு முன்னால மரத்துல கட்டப்பட்ட ஒரு ஊஞ்சல் மெதுவா அசையுது. காத்துல முன்னுமாக நகருது அப்படின்னு அவ நினைக்கிறா. ஆனா காத்து கொஞ்சம் கூட இல்ல. ஊஞ்சல் அதுவா காத்துல அசையறத பார்க்கும்போது அவ மூச்சு தொண்டையில அடைக்குது. அவ துடிப்பு அதிகமாகுது. ஆனா அவ அமைதியின்மையை குலுக்கிட்டு நெருங்கினா. இது வெறும் காத்து.
அவ கைய நீட்டி ஊஞ்சலை பிடிச்சி அதன் அசைவ நிறுத்துறா. ஒரு கணம் எல்லாம் அமைதியானது. ஆனா அவ விலகிச் செல்வதற்கு முன்னாடி ஊஞ்சல் மீண்டும் நகரத் தொடங்குது. முதல்ல மெதுவா, அப்புறம் வேகமா. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தள்ளப்பட்டது. அழுகை சத்தம் அதிகமாகுது. அனிதாவின் இதயம் அவ மார்புல படபடக்குது. ஏதோ தப்பா இருக்கு. ஊஞ்சலுக்கு பக்கத்துல தரையில பூமியிலிருந்து கசப்பான வடிவத்துல ஒரு சிறிய மண்ணால செஞ்ச குழந்தை பொம்மை இருப்பதை அனிதா கவனிக்கிறா. அதை சுத்தி சடங்கு அடையாளங்களின் எச்சங்கள், அழுக்குகளில் வரையப்பட்ட வட்டங்கள் மற்றும் விசித்திரமான சின்னங்கள் இருக்கு. ஆனா அவ ஊஞ்சல்ல கவனம் சிதறி அதை அதிகம் கவனிக்கல. அனிதா பொம்மையின் மீது காலடி எடுத்து வைக்கிறா. அதன் உடையக்கூடிய வடிவத்தின் ஒரு பகுதியை அவ காலுக்கு அடியில நசுக்கினா. அவ பொம்மையின் மீது அடியெடுத்து வைக்கும் அந்த கணம் அவளை சுத்தியுள்ள காத்து மாறுது. அழுகை திடீர்னு நிக்கிது. அதுக்கு பதிலா ஒரு கனமான அடக்குமுறை அமைதி. திடீர்னு ஒரு சக்தி வாய்ந்த காற்று அவளை சுற்றி சுழன்றது. தரையில் இருந்த மண் காத்துல இறுக்கமான சுழலில் சுழலுது. அனிதா பயத்தால கண்களை விரிச்சி பின் தடுமாறினா. அந்த மண் வடிவம் பெறத் தொடங்குது. ஒரு இருண்ட முறுக்கப்பட்ட உருவம் சுழலும் அழுக்கிலிருந்து மெதுவா வெளிப்படுது. அதன் வடிவம் பயங்கரமானது. அவ மேல உயர்ந்து உருவம் நெருங்கி வரும்போது காத்துல அலறுது. என் பூஜையை நீ கெடுத்துட்ட. இன்னும் 3 நாள்ல உன் மரணம். அனிதாவின் இதயம் அவ மார்பில் அடிக்குது. மணல் உருவத்தின் குரல் தாழ்வாகவும் தீமையால நிறைந்ததாகவும் இருக்குது. அவ அந்த உருவத்தை நிமிர்ந்து பாக்குறா. அவ உடல் திகிலுடன் உறைஞ்சிருக்கு. அனிதா மூச்சு திணற இல்ல. இது உண்மையா இருக்க முடியாது. அவ திரும்பி அவளால முடிஞ்சவரை வேகமாக ஓடுகிறா. அவ பின்னால அந்த உருவத்தின் சிரிப்பு எதிரொலிக்க அவ கால் அரிதாவே தரையை தொடுது. அவள் காட்டின் விளிம்பு அடையும் போது அவ மூச்சு திணற அவ உடல் பயத்தால நடுங்குது. அன்னைக்கு நைட் அனிதா படுக்கையில படுத்தா. அவ கண்கள் அகல திறந்து கூரைய பார்க்க அவ மனசிலிருந்து பேயின் வார்த்தைகளை அசைக்க முடியல. அவ இறுதியா அமைதியற்ற தூக்கத்தில மூழ்கும் போது பேயின் குரல் அவ கனவுல எதிரொலிக்குது. திரும்பியும் அவ காட்டுக்குள்ள போனதும் அந்த பொம்மையை மிதிச்சதும் அவ கண்ணுல வந்தது. தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்து மறுபடியும் காலையில அந்த இடத்துக்கு போய் அந்த மணல் பொம்மையை சரி செய்யணும்னு அவ முடிவு பண்ணுனா. ஆனா அடுத்த நாள் அந்த ஊர்ல ஒரே அல்லோல கல்லோலமா இருந்தது. அவளால் அங்க போக முடியல. முத்தாரம்மன் புதிய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஜூன் 25 குலசேகரப்பட்டினம். தெருக்கள் கிராமவாசிகளால் நிரம்பி இருந்துச்சு. அவர்களின் முகங்கள் பிரமிப்பாலும் எதிர்பார்ப்பாலும் நிரப்பப்பட்டுள்ளன. ஐயாத்துரை ஒரு குழுவுடன் சிலையை கவனமாக தெருக்களின் வழியாக எடுத்துச் செல்கிறார். வளிமண்டலம் தெய்வீக ஆற்றலால் கணக்கிறது மற்றும் கூட்டத்தில் உரையாடல்கள் சிற்றலைகளாக உள்ளன. இப்போது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அந்த சிலை மூச்சடைக்க வைக்கிறது. ஒரே புனித கல்லில் செதுக்கப்பட்ட சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் பரிபூரண பிரதிநிதித்துவம் வானத்தில் உயர்ந்து குலசேகரப்பட்டினம் நகரின் மீது ஒரு சூடான தங்க பிரகாசத்தை வீசுகிறது. முத்தாரம்மன் மற்றும் ஞானமூர்த்தீஸ்வரர் சிலையை பிரதிஷ்டை செய்ய தொடங்கியதால் காற்றில் கொண்டாட்டம் நிறைந்திருந்தது. இந்த கோயில் அழகாக அலங்கரிக்கப்பட்டு துடிப்பான மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மூலையிலும் விளக்குகள் மின்னுகின்றன. பக்தர்கள் தங்கள் சிறந்த ஆடைகளை அணிந்துள்ளனர். புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட முத்தாரம்மனின் சிலை கோயிலின் மையத்தில் உயர்ந்து நிற்கிறது. தெய்வமே இப்போது தங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவளுடைய சக்தி எப்போதும் இருப்பதாகவும் கிராமவாசிகள் நம்பினர். கொண்டாட்டத்துக்கு நடுவுல கூட்டத்தின் ஓரத்துல நிற்கும் அனிதாவோட முகம் மட்டும் பதட்டமாக இருக்கு. அவளோட கண்ணு மத்தவங்களை மாறி இல்லாம ஏதோ துயரம் கலந்த குழப்பத்துல இருக்க மாறி இருந்தது. தன்னை சுற்றியுள்ள அனைவரும் உற்சாகமா பிரார்த்தனை செய்ய அனிதா அசையாம நிக்கிறா. அவளோட சுவாசம் சீரற்றதா இருக்கு. அவ கலக்கம் அடைஞ்சிருக்கான்னு தெரியுது. ஆனா யாரும் அவள் கவனிச்சதா தெரியல. அவ சட்டுன்னு சிலைய பாக்குறா. அவளோட பார்வை ஒரு கணம் நிலைச்சிருக்கு. அவ எதுக்காகவோ கெஞ்சுகிறா. ஆனா அவ முகபாவம் படிக்க முடியாம முகத்தை திருப்பிக்கிறா. அனிதா தன்னோட வீட்டுக்கு போகும்போது குறுகலான பாதையில மெதுவாகவும் கனமாகவும் நடந்து போறா. தூரத்துல கொண்டாட்டத்தின் ஒலிகளோட கிராமம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கு. ஆனா அவ எல்லாத்துல இருந்தும் விலகி இருப்பதா உணர்றா. திருவிழாவின் துடிப்பான வண்ணங்கள் அவள் அமைதியான வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் போது மங்கி சத்தத்தை விட்டு விடுகின்றன. வீட்டுக்கு வந்தா அன்னைக்கு அனிதாவோட அப்பா ராஜேந்திரன் முத்தாரம்மனுக்கு தன்னோட நேத்தி கடனை செலுத்துறதுக்காக மாறுவேட பொருட்களை வாங்கி வந்தார். அப்பா அனிதா கேட்டா, அப்பா ஏம்பா வருஷம் இந்த மாதிரி வேஷம் போட்டு போய் சாமி கும்பிட்டுறீங்க அப்படின்னு கேட்க ராஜேந்திரன் சொன்னார், நான் சின்ன வயசா இருக்கும் போது எனக்கு அம்மை போட்டுச்சுமா. அந்த நேரத்துல சுயம்பு வடிவமா இருந்த ஞானமூர்த்தீஸ்வரரையும் அந்த முத்தாரம்மனையும் வேண்டின உடனே அம்மை இறங்கிடுச்சு. ஆனா அந்த அம்மை போட்ட வடு மாறல. அதனால வடு மாறணுன்றதுக்காக உடல் முழுக்க கரிய பூசிட்டு கோவிலுக்கு போவோம். அந்த ஸ்வரூபத்தில் இருக்கும்போது மகிஷாசுரனை வதம் செஞ்ச காளி தேவியே வந்து உடம்புல இறங்க ஆரம்பிச்சா.
அதனால உடம்புல இருந்த வடு மட்டும் இல்ல, வாழ்க்கையில எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு. இதனால வருஷா வருஷம் விரதம் இருந்து மாலை போட்டு காளி வேஷம் போட்டு என்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு ராஜேந்திரன். அப்பா, சுயம்புரூபமா சாமி இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது எப்படி வந்தது? ஒரு காலத்துல நம்ம ஊர்ல அம்மை நோயால குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே இறந்துட்டு இருந்தாங்க. நம்ம கோவில் பூசாரி ஐயாதுரை இருக்காருல்ல, அவரோட மூதாதையர் சில வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கோயில் இருக்கிற இடத்துல இருந்த அவங்களோட வீட்டு பக்கத்துல வேப்ப மரத்தை வெட்டும் போது அதிலிருந்து ரத்தம் வந்தது. அன்னைக்கு நைட்டு அவங்க கனவுல அம்பாள் வந்து அந்த இடத்துல சுயம்புருவா குடிகொண்டுள்ளதாகவும் தங்களை வணங்கி வந்தா இந்த ஊரையும் மக்களையும் நோய் நொடியில் இருந்து காப்பாற்றுவதாகவும் சொன்னா. இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்த போது 2 சுயம்பு லிங்க வடிவம் இருந்தது. இன்னைக்கும் அந்த 2 சுயம்பு உருவும் முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர் சிலைக்கு கீழேயே இருக்கு. அம்மை நோயால உடம்புல வர முத்துக்களை ஆத்துனதுனால முத்துலட்சுமி அம்மனா இருந்த அந்த அம்பாள் முத்தாரம்மன் ஆனா அப்படின்னு ராஜேந்திரன் சொன்னாரு. இதை கேட்டு அனிதா அமைதியா இருந்தா. அன்னைக்கு 3ஆவது நாள் நைட்டு அவ பயத்தோட வீட்டுக்கு வந்து படுத்தா. அவ உடம்பு நடுங்குணுச்சு. கிராமத்து கொண்டாட்டத்தின் ஒலிகள் இன்னும் வெளியே மங்களா எதிரொலிக்குது. ஆனா அவ முகம் பயத்துல இறுகி இருக்கு. பதட்டம் தெளிவா தெரியுது. அவ கண்களை மூடுகிறா. அவளுடைய மூச்சு ஆழமற்றது. அந்த அசுரன் சொன்ன 3 நாள் முடிய போது திடீர்னு அவளுக்கு காய்ச்சல், உடம்பு எரியுது. உடம்பு முழுக்க கொப்பளம் போட்டுச்சு. அதிலிருந்து ரத்தம் வந்தது. பொன்னியும் ராஜேந்திரனும் அதிர்ச்சியில உரைய அடுத்த நாள் காலையில வைத்தியர் வர வரைக்கும் காத்திருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் அசந்து தூங்குனாங்க. அனிதா கண் முழிச்சா. மெதுவா எழுந்து நடந்து வீட்ல இருந்த சின்ன காளி சிலையை எடுத்தா. அந்த சிலையை பார்த்து சிரிச்சா. அந்த காளி உருவம் மாதிரி அவ உடை அணிஞ்சா. கையில சூலத்தை எடுத்தா. இருண்ட காட்டுக்குள்ள மெதுவா நடந்தா. அனிதா இருண்ட காட்டின் விளிம்பில் நிக்கிறா. அவளுடைய முகம் காளி தேவியைப் போல வர்ணம் பூசப்பட்டது. அவளுடைய உடல் இறுக்கமாக இருந்தது. உறுதியால நிரப்பப்பட்டது. மரங்களினுடைய காற்று ஊளையிடுவதால் காற்று அடர்த்தியாக அச்சுறுத்துது. பரிச்சயமான ஆலமரம் முன்னால் நீண்டு நிற்க அந்த மணல் உருவம் நிழலில் இருந்து வெளிவரான். பேய் நெருங்க நெருங்க ஒரு விசித்திரம். ஒப்பனை செஞ்ச அனிதாவின் உருவம் ஒரு கணம் நிஜமானது. அவ உருவம் வளர ஆரம்பிக்குது. அவளது உருவம் விரிவடைந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறுது. அவளுடைய தோல் ஒரு ஆழமான தெளிவான நீல நிறமா மாறுது. அவளுடைய உடல் அரக்கன் மீது உயர்ந்தது. அவளுடைய 10 கைகளிலும் ஒரு வாள், சக்கரம், ஈட்டி, அம்பு, வில், இரும்பு தடி, குத்துவாள் மற்றும் ஒரு அரக்கனின் தலை என ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறாள். மற்றொரு கையில் ஒரு சங்கு ஒளிரும். அரக்கன் அதிர்ச்சியில் பின்வாங்குகிறான். அதன் அகங்கார வெளிப்பாடு பயத்தால் மாற்றப்படுகிறது. அனிதா இப்போது தனது பிரம்மாண்ட வடிவத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் வாளால் அரக்கனின் கரிய உருவத்தை வெட்டுகிறாள். அவளது தாக்குதலின் விசை தரையை உலுக்குகிறது. காற்றில் சக்திகளின் மோதல் அடர்த்தியாக இருக்கிறது. அனிதாவை தேடி வந்த பொன்னியும் ராஜேந்திரனும் காட்டின் மத்தியில் இருந்த ஆலமரத்தின் அடியில் மயங்கிய நிலையில் கிடந்த அவளை மீட்டனர். என்ன நடந்தது என்ற குழப்பத்துடன் ஒருமுறை அந்த ஆலமரத்தை திரும்பி பார்த்தபடி அவர்களுடன் சென்றாள். முத்தாரம்மனின் அற்புதங்களும் அனிதாவின் தேடல்களும் இன்னும் தொடரும். திருச்செந்தூரில் இருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊர் குலசேகரப்பட்டினம். கோடிக்கணக்கான பக்தர்களின் குலம் காக்கும் தெய்வமாய் திகழும் முத்தாரம்மன் ஆட்சி நிகழும் இவ்வூரின் சிறப்பு தசரா திருவிழா. இந்தியாவில் மைசூருக்கு பிறகு குலசையில்தான் தசரா விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. சுமார் 50 வருஷத்துக்கு முன்பு இந்த ஊரில் இருந்த சேது பிள்ளை என்பவரும் அவருடைய செட்டியார் நண்பர் ஒருவரும் சேர்ந்துதான் குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழாவை தொடங்கி வைத்தார்களாம். ஆரம்பத்தில் சில 100 பேருடன் தொடங்கிய தசரா விழா இன்றைக்கு பல லட்சம் பக்தர்கள் கூடும் விழாவாக கோலாகலமாக நடைபெறுகிறது. லட்சோப லட்சம் மக்கள் வேண்டுதல் நிமித்தம் விரதம் இருந்து வேஷம் கட்டி காணிக்கை வசூலித்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக குலசைக்கு வருவார்கள். அம்பாளுக்கு காணிக்கையை நேர்ச்சையை செலுத்தி வழிபட்டு செல்வார்கள். 3 வருஷத்துக்கு பிறகும் வேஷம் கட்டி கொண்டு வர விரும்பினால் அம்பாள் சந்நிதியில் பூ போட்டு உத்தரவு கிடைத்த பிறகுதான் என்ன வேஷம் வருகிறதோ அந்த வேஷத்தில் அம்பாளை தரிசிக்க வரலாம். கல்யாண வரம், பிள்ளை பேறு, பிணிகள் நீங்கிட, கடன்கள் அகன்றிட, வழக்குகளில் வெற்றி பெற இப்படி தங்களின் பிரச்சனையை முத்தாரம்மனிடம் வேண்டுதலாய் வைப்பார்கள். வேண்டுதல் பலித்துவிட்டால் தங்கள் மனதில் என்ன வேஷம் கட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த வேஷத்தில் தொடர்ந்து 3 வருஷம் தசரா அன்று அம்பிகையை வந்து தரிசித்து வணங்குவார்கள். இந்த நவராத்திரி கொண்டாட்டமே குலசேகரப்பட்டினத்தின் மிக பெரும் திருவிழாவாகும். இதை தவிர ஆடிக்குடை திருவிழா, ஐப்பசி விசு, திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி போன்ற தினங்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமடைய இங்கே பிரார்த்திக்கின்றனர். மேலும் மனநிலை பாதிப்படைந்தவர்கள், சொத்துக்கள் இழந்தவர்கள், வியாபாரம் விருத்தியடைய விரும்புபவர்கள் ஆகியோரும் மாவிளக்கு பூஜை, அங்க பிரதட்சணம், தீச்சட்டி எடுத்தல், வேலம்பு குத்துதல் என தங்களால் இயன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தி பலனடைகின்றனர்.
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் குலசை முத்தாரம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்ற அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட்டை என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மௌனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.